இந்திய பெண்கள் கருப்பானவர்கள் என்றும் சோனியா காந்தி தோளின் நிறம் வெள்ளையாக உள்ளதால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் அரசியல் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். நிறவெறியை தூண்டும் இப்பேச்சுகளுக்கு காரணம் என்ன? இத்தகைய போக்கை மாற்றம் செய்ய என்ன வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சோனியா காந்தி பொறுத்த வரைக்கும் கிரிராஜ் சிங் ஒரு மினிஸ்டர் ஆகிட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது தப்பு. பிளாக்கு ஒயிட்டு ரேசிசம் கலக்குதுங்க. அந்த மாதிரி ரேசிசம் ஆகக்கூடாது. பொறுப்போட ஸ்ட்ரீட்டில் உட்கார ஆள் பொறுப்போட தான் பேசணும். அவங்க பேசுகிறது தப்பு. அந்த மாதிரி ஸ்பீச் செய்யக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வார்த்தையில் நல்ல வார்த்தைன்னு அந்த மாதிரி சோனியா பற்றி சொல்லக்கூடாது. அது வெரி தப்பு, வெரி பேட். இப்போ மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு முன்னே இந்த கலரில் வெள்ளை கருப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் அங்கேயே போராட்டம் பண்ணி இங்கே சென்னை இந்தியாவில் வந்து போராட்டம் பண்ணார். திருப்பி இந்தியாவிலே அதே மாதிரி போராட்டம் ஆனால் இங்கே தான் போகிறது. அவங்க உடம்புல ஓடுறது ரத்தம் ஒன்று தான். கலர் வெள்ளையான சேப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம். எல்லாரும் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் தான். அந்த மாதிரி பிரிவினை பேசினாலே பிரிவினைவாதத்தை உண்டாகிற மாதிரி சூழலை உருவாகிடும். எல்லா மத ஜாதி ஒன்றா இருக்கிற இந்தியாவில் இந்த மாதிரி பிரித்து பேசும்போது கண்டிப்பாக கலகங்கள் உண்டாக சான்ஸ் இருக்குது.